பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் அல்லமுள்ளது. இந்த நாளிலும் கூட நான் அன்றை துதித்து சொத்தரித்து நான் செபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அன்றைய பரலோகத்திலிருந்து அப்பா ஒரு வார்த்தை அனுப்பி எங்களோட பேசும்படிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஆதியாகமும் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்கள், ஏசப்பா ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும்போது ஆண்டவர் அவனோட கூட இருந்ததுனால 100 மடங்கு பலன் அடைந்தாங்களாம். பஞ்ச காலத்தில் எங்கேயாச்சும் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி 100 மடங்கு விளையும்? கர்த்தர் இருந்தால் விளையும். நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் தான் ரொம்ப முக்கியம். அப்போது அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இந்த இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பாருங்கள், பொறாமைப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தியாச்சு. எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய தொழில் என்ன? ஆடு மண்மைக்கிறது தான். அப்போது அதை எல்லாம் விருத்தி அடைய செய்துட்டார். கர்த்தர் இருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சில மணி நேரங்கள், சில நாட்களில், சில மாதங்களில், சில வருஷங்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அவனை உயர்த்தி வச்சிருவார். அப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? பஞ்சமான காலத்தில் தான் இருக்கிறோம், வனாந்திரமான இடத்துல இருக்கிறோம். எதை விதைத்தாலும் அது நஷ்டமாகுது. என்ன தொழில் தொடங்கினாலும் அது நஷ்டமாக இருக்குது. எதை தொட்டாலும் அது நஷ்டமாகவே இருக்குது. என்ன காரியம் செய்தாலும் அதில் நஷ்டமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சகோதரி பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை தேடுங்க. முதல்ல கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் விதைக்கிறது அறுக்கிறது எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார். 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒரு ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய் எடுக்கிற அளவுக்கு ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அப்போ கர்த்தர் உங்களோட இருக்கணும். பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய பொறாமைகள், அதனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டங்கள். அவங்க கிணறு தோண்ட எல்லாம் புதைச்சிக்கிட்டே இருந்தாங்க பெலிஸ்தேர்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஏசப்பா அவனும் விடாமுயற்சி என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க போகிற இடத்துலலாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அவங்க விடவே இல்லை, தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், ஏசேக்கு சித்தனா முடிந்தது. ரெகோபோத் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணது? உண்டானது. நீங்களும் விடாமுயற்சி ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் அப்படி செய்ய 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 அப்பா அற்புதம் செஞ்சிடுவார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சோதரை கேட்டு இருக்கிற சகோதரிகள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ